நமசிவாய. இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். அதாவது ரொம்ப சீக்கிரமா முடியும். அதாவது சுருக்கமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ல எல்லாம் நம்பிக்கை இல்லாதவர்கள். அதுக்கு அடுத்ததாக இது குயிக் ரிச் ஸ்கீம் அப்படின்ற மாதிரி, அதாவது இன்னைக்கு செஞ்சா நாளைக்கு பணம் வந்துடும் அப்படின்ற நினைக்கக்கூடிய நபர்கள். அதாவது இது சாம் கிடையாது. அந்த மாதிரியான நபர்கள் எல்லாம் பார்க்க வேண்டாம். சாம் ஸ்பெல் அப்படின்ற விஷயம் என்னன்னா, ஒரு வெத்தலையை மடிச்சு பேக்கெட்ல வச்சா பணம் வரும், அது ஒரு லக் என்ஹான்ஸ் ஆகும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்ல ஒரு ஏலக்காய வைக்கிறது, இல்ல அரிசியில் ஏதாவது பண்றது, இந்த மாதிரியான விஷயம் கிடையாது. இது நிரந்தரமாக உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் வேலை செய்தாலும் செய்யாவிட்டாலும், ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் உங்களுக்கு பணம் வருவதற்கு, பணத்தை ஈர்ப்பதற்கு உண்டான ஒரு மெத்தட், ஒரு கோர்ஸ் மாதிரியான ஒரு விஷயமாக நினைத்து கொண்டு முழுவதுமாக பார்க்கக்கூடிய நபர்கள் மட்டும் இதுக்கு உண்டான டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இல்லாதவர்கள் இதை நீங்க நிறுத்திடலாம். ஸோ இதுக்கு எப்பெல்லாம் இதை செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இமீடியட்டாவே இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யலாம். ஆண் பெண்கள் இருவருமே செய்யலாம். இதுல பிரெக்னன்சி இது மாதிரியான விஷயங்கள், தீட்டு அல்லது எந்த ஒரு விஷயமுமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட், ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தட். இட் இஸ் மை ஓன் மெத்தட். அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஹோல் பாடி டெக்னிக் அப்படின்ற மாதிரியான முறையில் இதை வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வேற மாதிரியான ஒரு சில விஷயங்களை வைத்து செய்து வருகிறார்கள். ஸோ இது எல்லா இடத்துலையும் நடக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விஷயமாக நான் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஸோ இதுக்கு ஏன் 3 lakhs அப்படின்னு போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இந்த 3 lakhs ஏன் 3 lakhs அப்படின்ற மாதிரியான விஷயமானா, இது கிட்டத்தட்ட ஒரு 6 முதல் 7 நபர்களுக்கு நான் தனிப்பட்ட முறையிலே ஒரு பர்சனல் ஒர்க் ஷாப் மாதிரியான விஷயமாக கொடுத்துட்டு இந்த 3 lakhs தான் நான் செட் பண்ணியிருந்தேன். அப்ப ஏன் நான் 3 lakhs செட் பண்ணியிருந்தேன் அப்படின்றது எனக்கு தெரியல. ஆக்சுவலி ஸ்பீக்கிங், அவங்களோட ஏர்னிங்ஸ் கொஞ்சம் கம்மியா இருந்தது. கொஞ்சம் இந்த சென்ஸ் ஒரு 50,000 60,000 மந்த்லி இருந்தது. அந்த மாதிரியான நபர்களுக்கு ஒரு 3 lakhs அப்படின்ற மாதிரியான விஷயமாக செட் பண்ணியிருந்தேன். எல்லாருமே கிட்டத்தட்ட வித்தின் ஒரு 6 months பீரியட்ல ரெகுலரா 3 lakhs to 2 to 3 lakhs அப்படின்ற மாதிரியான ஒரு மெத்தட்ல ரெகுலரா செஞ்சுட்டு வரவங்க மோர் தென் 3 lakhs earn பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு மெத்தட்ல எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த 3 lakhsங்கிறத ஒரு வகையாக செட் பண்ணியாச்சு. அப்போ இதுல யாரெல்லாம் 3 lakhs செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 25,000 salary அல்லது ஒரு 50,000 salary மந்த்லி ஒரு ஏர்னிங்ஸ் அரௌண்ட் 50,000, 1 lakh or 2 lakhs இருந்ததுன்னா கூட நீங்க 3 lakhs செட் பண்ணிக்கிறதே ஃபர்ஸ்ட் ஒரு 3 months அந்த 3 lakhs உங்களுக்கு ரெகுலரா வர வரைக்கும் அது மாதிரியான ஒரு மெத்தட் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 5 lakhs 7 lakhs ரெண்டா அதிகப்படுத்துறது அதிகப்படியான ஒரு பலன் சேரும். அதே மாதிரி மோர் தென் 3 lakhs நீங்க ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு 4 lakhs or 5 lakhs நீங்க ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, ஆல்ரெடி நான் 4 lakhs or 5 lakhs per month ஏர்ன் பண்றேன் அப்படின்னா, நீங்க 8 lakhs அதாவது ஸ்ட்ரைட் அவே அந்த அதர் 3 lakhs நீங்க அதை அப்படி போட்டுடலாம். அந்த 3 lakhs அதாவது அன்னோன் சோர்ஸ்ல இருந்து வரக்கூடிய பணம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒரு 10 லட்சம் ஏர்ன் பண்றீங்கன்னா 13 லட்சம் அப்படின்றது டோட்டலா 13 lakhs நீங்க செட் பண்ணிக்க வேண்டாம். 3 lakhs மட்டும் செட் பண்ணிட்டா போதும். அந்த 3 lakhs அப்படின்ற ஒரு விஷயம் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கிற ஏர்னிங்ஸை தவிர எக்ஸ்ட்ராவா வரக்கூடிய ஒரு பணம். சரி, இந்த பணம் எப்படி வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக பார்த்தோம்னா, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வேலை இல்லாதவங்களுக்கு கூட வரும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக, ஈவன் பார்த்தோம்னா வயதானவர்களுக்கு கூட அப்படின்ற மாதிரியான விஷயம். வயதானவர்கள் எல்லாம் அவங்களுக்கு ஓன் சோர்ஸ் இல்லைன்னா அவங்களுக்கு வேற மாதிரியான ஒரு சோர்சஸ் மூலமா அவங்க பையனுக்காகவோ அவங்க பெண்ணுக்காகவோ அல்லது அவர்களுக்கு வேற ஏதாவது ஒரு சோர்சஸ் ஆஃப் இன்கம் அவங்க வேற யாருக்கு வரணும்னு நினைச்சாங்களோ அவங்களுக்கு எல்லாம் செய்யலாம். இதை மற்றவங்களுக்காகவும் தாராளமான முறையில் நீங்கள் செய்யலாம். உங்களோட இன்டென்சிட்டி முக்கியம். எந்த அளவுக்கு வீரியமாக நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு செய்கிறீர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் தான் முக்கியம். இதற்கு உங்களுக்கு தேவை ஒரு நாளைக்கு 20 நிமிஷம், மேக்ஸிமம் 20 மினிட்ஸ்ங்கிறத வச்சுக்கோங்களேன். 15 மினிட்ஸ் கண்டிப்பா தேவை. 20 மினிட்ஸ் அப்படின்றது வேற ஒரு சில ஒரு கிரவுண்டிங் ஒர்க்குக்கும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கெல்லாம் நான் வீட்டில் தான் இருக்கேன், எனக்கு எப்படி பணம் வரும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வரதுக்கு, ஒரு பிசினஸ் ஏதாவது ஸ்டார்ட் ஆகிறதுக்கோ அந்த மாதிரியான விஷயம் இருக்கலாம். எனக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா, உங்களுடைய ஸ்பௌஸ்க்கு வரதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக வரும். உங்களுடைய கணவருக்கு வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக நீங்கள் செய்து வரலாம். அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் மனைவி தான் ஏர்ன் பண்றாங்கன்னு நினைக்கக்கூடியவர்களும் அதே மாதிரி சேம் திங், அதே மாதிரியான ஒரு விஷயமாக செய்யலாம். வயதானவர் எல்லாருக்குமே இது ஒரு விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு தேவை 100% நம்பிக்கை, டெடிகேஷன். இந்த 2 விஷயம் நம்ம செய்யக்கூடிய விஷயத்தில் கண்டிப்பாக நம்ம வீரியமாக செய்ய வேண்டும். அந்த இன்டென்சிட்டி அப்படின்ற மாதிரியான விஷயம் கண்டிப்பான தேவை. ஸோ அப்போ இது எவ்வளவு நாள் செய்யலாம் அப்படிங்கிற அடுத்த கேள்வி இருக்கும். அந்த அவ்வளவு நாள் செய்யணும் அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்ன ஒரு 3 months உங்களுக்கு ரெகுலரா அந்த இன்கம் 3 lakhs வர மாதிரியான ஒரு விஷயம் வர வரைக்கும் அதை செய்து வருங்கள். அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி பார்த்தோம்னா, இது உங்களுக்கு எவ்வளவு நாள் பணம் தேவையோ அவ்வளவு நாள் செய்து வர வேண்டும். அவ்வளவுதான். அது அந்த மாதிரியான ஒரு விஷயமாக இது உங்களோட டிஎன்ஏல ஊறிடுச்சு. ஒரு 1 year 2 years நீங்க செய்றீங்க, ரெகுலரா ஒரு மெடிடேஷன் மாதிரி ரெகுலரா செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு 15 minutes 20 minutes உங்களுக்காக நீங்க ஒதுக்குறீங்க அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்கம் ஸ்டேட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா உங்களுக்கு தானாகவே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும். அதுக்கப்புறம் வேணான்னா கூட நீங்க விட்டுட்டு திரும்ப ஏதாவது ஒரு காலத்திலே நீங்கள் தொடர்ந்து கொள்ளலாம். இதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு முறையாக தான் இதை செய்திருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, அந்த பேசிக் நீட்ஸ் நான் உங்களுக்கு ஒரு 15 நிமிஷம் தேவை அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த 15 நிமிஷம் தேவை அல்லது 20 நிமிஷம்
தேவை. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் சைலன்ஸ் இருக்கணும், எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, இன்க்ளூடிங் யுவர் மொபைல் ஃபோன். ஸோ அந்த ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்த மாதிரியான தனியான ஒரு ரூம்ல வந்து உட்காந்து செய்யற மாதிரி இருக்கணும். காலை மாலை எந்த டைம்ல வேணா செய்யலாம், எல்லா நாளும் ஒரே நேரத்தில் செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது. உங்களுடைய கன்வீனியன்டான டைம்ல நீங்க ரிலாக்ஸா இருக்கிற டைம்ல செய்யணும். ரிலாக்ஸேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ரிலாக்ஸ்டா இருக்கிற டைம்ல செஞ்சீங்கன்னா தான் பலன் தரும். ஏதாவது ஏகப்பட்ட வேலைகளோ அல்லது வேற ஏதாவது ஒரு பழுவையோ நீங்கள் தலையில் சுமந்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீர்கள் என்றால் நடக்காது. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு தேவை வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இருட்டான ரூம், அதாவது லைட் ஆஃப் பண்ணி வச்சிடணும். இவ்வளவுதான் உங்களுக்கு தேவை, வேற நயா பைசா செலவு கிடையாது. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டியது. இதற்கு முன்னால் நான் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். மகாலட்சுமி வீட்டிற்கு வரக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிட விதிகளின்படி ஒரு முகூர்த்தம் கொடுத்திருந்தேன் எல்லாருக்கும். வீட்டில் ஒரு சில விஷயங்கள் செய்தேன் என்றால் ரெகுலராக செல்வ வளம் கூடும் அப்படின்னு ஸ்பிரிச்சுவல் ரெமெடி அந்த மாதிரியான விஷயம் பண்ணி நேற்று கொடுத்திருந்தேன். அதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல விட்டேன். என்னன்னு பாத்தீங்கன்னா கோலம் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேனே தவிர, அது கோலம் வந்து மகாலட்சுமி பாதம், அதாவது கிருஷ்ணர் பாதம் போடுவீங்களா, அது மாதிரி ஒரு பாதம் கோலம் போடுவது அதிகப்படியான ஒரு பலன் தரும். ஸோ அந்த பாதம் கோலம் போடுங்க. எந்த கோலம் போடணும், சில பேர் வந்து வெளியில போடணுமா வீட்டுக்குள்ள போடணுமான்னு கேட்கறாங்க. வீட்டுக்குள்ளதான் நீங்க சுவாமி அறையில் பாதம் வந்து, அதாவது மகாலட்சுமி நம்ம வரவேற்கிறோம் இல்லையா, அது மாதிரி நீங்க வீட்டுல இருந்து வெளியில வரைக்கும் போடணும் அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா கூட தாராளமான முறையில போடலாம். ஏன்னா கண்டிப்பாக இந்த நேரம் வந்து முகூர்த்த விதிகளின்படி மகாலட்சுமி வந்து வரக்கூடிய நேரம், ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கக்கூடிய நேரம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குது. சரி, இப்ப இந்த ஒரு விஷயத்தை பார்த்துடலாம். இப்ப தனியான ஒரு ரூம்ல இருங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லி ஆகிவிட்டது. டைம் நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு விஷயமும் கிடையாது. யாருக்காக செய்யலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமும், யாருக்காக வேணாலும் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமும் சொல்லியாச்சு. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நபருக்காக செய்தீர்கள் என்றால் பலன் தராது. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த சுவிட்ச் ஆஃப் லைட்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லியிருந்தேன். லைட் எல்லாம் வந்து இருட்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஏன் இருட்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி, கண்களை மூடிக்கொள்ள வேண்டும், ஏன் இருட்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து பார்த்தோம்னா, இந்த இருட்டா இருக்கும்போது பார்த்தோம்னா நம்மளுடைய பிரெயின்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு டோபமைன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு அதிகப்படியாக சுரக்கும். நம்ம தூங்குறோம் இல்லையா, நம்ம தூங்கும் போது நமக்கு வந்து கனவுகள் வருகிறது, நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வெளியில வருகிறது, இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு காலகட்டம், அதாவது டோபமைன் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த டோபமைன் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஈஸியா நீங்க வந்து உங்களுடைய யூனிவர்ஸ்ல நம்ம அந்த காஸ்மிக் எனர்ஜி கூட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அந்த ஒரு நிலையை நீங்கள் கொண்டு வருவதற்காக தான். இது வந்து முதல் நாளே வந்துருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 90% கரெக்டா செஞ்சீங்கன்னா முதல் நாளே வந்துடும். அல்லது உங்களுக்கு 2வது நாளோ 3வது நாளோ வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது. அடுத்தா வந்து பார்த்தோம்னா, நீங்கள் கண்களை மூடிக்கொள்ள வேண்டியது, அமைதியாக நான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைன்னு சொல்லிட்டேன். அடுத்தா வந்து பார்த்தோம்னா, உங்களோட பிரெத்தை நீங்க வந்து கரெக்ட் பண்ணிக்க வேண்டியது. பிரெத்தை வந்து ஆழமாக மூச்சை இழுத்து விட்டுக்கொள்ள வேண்டியது. எப்படி ஆழமாக இழுத்து எப்படி வெளியில இன்ஹேல் எப்படி எக்ஸ்ஹேல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஹேல் வந்து நார்மலா பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப ஹெவி டீப் பிரீத் வேண்டாம், டீப் பிரீத் இருக்கணும். அதாவது இப்படி இழுக்க வேண்டாம். ஃபுல்லா உங்களுக்கு வந்து பாடி ஃபுல்லா உங்களுக்கு வந்து ஏர் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பண்ணிட்டு எக்ஸேல் ஃப்ரம் மவுத், அதுவும் வந்து அப்படின்னு ஊதாம மெதுவா நிதானமா விசில் ஊதுருவோம்ல, அந்த மாதிரி வாயை வந்து குவித்து ஊத வேண்டும். இதுக்கு வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதை பத்தி நம்ம வேற பதிவுகளில் பார்க்கலாம், டைம் இருந்ததுன்னா, அல்லது என்னோட பிளாக்ல அப்டேட் பண்றேன். ஸோ அப்ப அந்த உப்புன்னு ஊதுறீங்க, இது மாதிரி வந்து ஒரு 3 முறையாவது செய்யுங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து ஒரு இந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். உங்களுடைய பாடிக்கும் நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். இந்த ஒரு விஷயம் செஞ்சு முடிச்ச உடனே உங்களுடைய பாடியில 100% வைப்ரேஷன்ஸ் வந்து வேற மாதிரியான ஒரு லெவலா இருக்கும். உங்களுடைய நடவடிக்கைகளே வேற மாதிரி இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தென்பட்டால் கண்டிப்பான முறையில என்னுடைய அடுத்த வீடியோ ஏதாவது இருந்ததுன்னா அதில் கமெண்ட் பண்ணுங்க, அல்லது இந்த வீடியோலேயே கமெண்ட் பண்ணுங்க, அல்லது வாட்ஸ்அப்ல உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம் தாராளமான முறையில. ஸோ அடுத்ததாக வந்து நீங்க வந்து இந்த மாதிரியான ஒரு 3 முறையாவது இந்த பிரீத்திங் பண்ணிக்கலாம். 3 to 7 டைம்ஸ் பண்றது அதிகப்படியான ஒரு பலன் சேரக்கூடிய விஷயமா இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா, நீங்க வந்து அந்த இன்டென்ட் செட் பண்ணிக்கிறீங்க. அதாவது 3 lakhs, அந்த 3 lakhs மட்டும் தான் செட் பண்ணிக்கிறீங்க. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதர் தான் 3 lakhs earn பண்ற நபர்கள்லாம் வந்து அதுக்கு இன்னொரு 3 lakhs அப்படின்ற மாதிரியான விஷயமாக 3 lakhs அப்படின்ற மாதிரி தான் நீங்க செட் பண்ணிக்கிறீங்க. ஆக்சுவலா உங்களுக்கு வந்து 6 lakhs இன்கம் அப்படின்ற மாதிரியான விஷயம் கிடையாது. அதர் தான் 3 lakhs இருந்ததுனால நீங்க வந்து 3 lakhs தான். அதாவது நீங்க செட் பண்ற இன்டென்ஷன்ல வந்து நார்மலா வரக்கூடிய 3 lakhs விட எக்ஸ்ட்ரா 3 lakhs வரணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இது சேர்த்துக்கிறீங்க. அவ்வளவுதான், ஒரு விஷயத்தை சேர்த்துக் கொள்கிறீர்கள். அது மாதிரி மனதிற்குள் வந்து கண்களை மூடி இந்த பிரெத்தை வந்து சரி பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஒரு 2 to 3 minutes நீங்க வந்து இன்டென்ஷன் செட் பண்ணிக்கோங்க. டெய்லியே இதை செய்யணும். டெய்லியே இந்த மாதிரியான ஒரு விஷயமாக செஞ்சுட்டு தான் இந்த ஒரு விஷயம், இந்த ப்ராசஸ் எல்லாமே டெய்லி ப்ராசஸ். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்துவிட்டு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆட்காட்டி விரல் இருக்கு இல்லையா, ஒரு 5 minutes, இந்த 5 minutesங்கிறது நம்ம வந்து கவுண்டிங் ஏதாவது வச்சுட்டு பார்த்துட்டே இருந்தோம்னா நடக்காது. அதனால 5 minutesங்கிறது தோராயமா உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கும்னு தெரியும்ல, அந்த மாதிரியான ஒரு முறையாக வைத்துக் கொள்ளுங்கள். 5 நிமிஷத்துங்கிறது ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா ஏதாவது பலன் கம்மி ஆயிடுமானா அப்படி எல்லாம் கிடையாது. பட் 5 நிமிஷம் செய்யறது நல்லது.
ஒரு 4 minutes to 5 minutesங்கிறது நல்லா இருக்கும்னு வச்சுக்கலாம். 2 நிமிஷத்துல எழுந்தானா அது ஒரு பெரிய பலன் இருக்காது. ஸோ இந்த ஆட்காட்டி விரல் இருக்கு இல்லையா, வலது கையோட ஆட்காட்டி விரலை எடுத்து உங்களோட ஐப்ரோஸ்க்கு நடுவில் அந்த ஆக்ஞா சக்கரான்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல வைத்துக் கொள்ள வேண்டியது. அது கரெக்டாக அந்த ஃபுல் டைமும் நீங்கள் வந்து நீங்கள் இப்போ நான் சொல்ல போகிற ஒரு விஷயத்தை செய்ய முடிகிற வரைக்கும் இந்த இடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது. அந்த இடத்தில் வைத்துக்கொண்டு நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை வந்து growing old gold fish. growing gold fish. கோல்ட் ஃபிஷ் தெராப்பினே ஒரு தெராப்பி இருக்கு. growing gold fish அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக இந்த ஒரு விஷயத்தை வைத்து நீங்கள் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே வாருங்கள். growing gold fish, growing gold fish சொல்லிட்டே வாங்க. வேற அந்த 3 lakhs பத்தி எல்லாம் சொல்ல வேண்டாம். முதல்ல இன்டென்ஷன் செட் பண்ணிக்கிறதோட சரி. ஃபர்ஸ்ட் அந்த ஒரு 5 minutes முடிஞ்சது இல்லையா, முடிஞ்ச உடனே ஹார்ட்ல வந்து இப்படி ஃபுல் பாம் வச்சுக்கோங்க. ஃபுல்லா உங்களோட கையை வச்சுக்கோங்க. இதுல வந்து ஒரு விரல் மட்டும் தான் வைக்கணும். இந்த ஃபுல்லா கையை வச்சுக்கோங்க. ஃபுல்லா கையை வச்சுட்டு அதே மாதிரியான ஒரு முறையாக growing gold fish. இதுல வந்து கடன் அடையணும், பிசினஸ் அதிகமாகணும், இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமே வேண்டாம். உங்களோட இன்டென்ஷன் ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்கணும். உங்களுக்கு 3 lakhs per month இன்கம், எக்ஸ்ட்ரா 3 lakhs இன்கம் உங்களுக்கு வர வேண்டும். அவ்வளவுதான். ஈவன் உங்களுக்கு இன்கமே இல்லைனாலும் எக்ஸ்ட்ரா 3 lakhs இன்கம், இதுதான் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். எக்ஸ்ட்ரா 3 lakhs அன்னோன் சோர்சஸ்ல இருந்து, காஸ்மிக் எனர்ஜில இருந்து, உங்களுக்கு யூனிவர்ஸ்ல இருந்து உங்களுக்கு வரக்கூடிய ஒரு 3 லட்சம் பணம். அது மாதிரியான ஒரு முறையாக இதை வந்து நீங்க திரும்பி அந்த கையில வச்சுட்டு growing gold fish, growing gold fish, growing gold fish ஒரு 5 minutes ஆச்சா. இந்த 3 சென்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சென்டர்ஸ் இன் தி பிசிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ as well as மென்டல் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுல முக்கியமா இன்னொரு டிப் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ், அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் எல்லாம் நான் ஏகப்பட்ட மெத்தட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு மெத்தட்ஸ் எல்லாம் செய்யும் பொழுது ஸ்டார்ட் பண்ணும்போதோ அல்லது ரொம்ப அதிக நேரம் நீங்க செலவிடுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திங்கட்கிழமை ராகு காலத்துல, நீங்க என்ன கண்ட்ரில இருந்தாலும் சரி, திங்கட்கிழமை ராகு காலத்தில் காலையில வேலையில வரும். திங்கட்கிழமை ராகு காலத்துல நீங்க வந்து விஷயத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறது இல்லை, அந்த டைமை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிட்டு எப்படி பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்ற மாதிரி சொல்றோம். அது மாதிரி அந்த ஒரு 1.5 மணி நேரத்தை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பலன் இம்மீடியட்டா சித்திக்கும். இது ரொம்ப ரொம்ப நுணுக்கமான ஒரு சூட்சமமான முறை. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருக்குங்கிறத என்கிட்ட அதுவும் பகிர்ந்துக்கோங்க. அடுத்த வந்து தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்டொமக். இந்த ஸ்டொமக்ல வந்து இப்படி கை வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான முழுமையாக கையை வைத்துக்கொண்டு இதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணலாம். இந்த ஹார்ட் அப்படி வைக்கும்போது ஃபீல் பண்ணலாம், இங்க வைக்கும்போது லைட்டா துடிக்கும், அதை ஃபீல் பண்ணலாம். இங்க கையை வைக்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்டொமக்ல எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக ஃபீல் பண்ணலாம். ஹோல் பாடிக்கு நீங்க வந்து சர்டன் எனர்ஜிஸ் அனுப்புறோம் அப்படின்ற மாதிரியான விஷயம் தான் இந்த விஷயம். ஸோ இப்போ இதே மாதிரி கையை வச்சுட்டு நீங்க வந்து growing gold fishங்கிற மாதிரியான ஒரு முறையாக ஒரு 5 நிமிடம் சொல்லிவிட வேண்டியது. இது எல்லாமே செஞ்சு முடிச்சிடுறீங்க இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 15 minutes ஆயிடுச்சுன்ற மாதிரி நினைக்கும் போது கண்களை திறந்து விடலாம். திறந்துட்டு உடனடியா எழுந்து போகாம ஒரு 2 to 3 minutes or 5 minutes இந்த கிரவுண்டிங் விஷயம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது மாதிரி ஒரு 3 to 5 minutes கிரவுண்டிங் விஷயங்கிறது முதல்ல செய்யறது. பட் ஸ்டில் நீங்க எண்ட் ஆஃப் தி மேனிஃபெஸ்டேஷன் இந்த மாதிரியான விஷயத்தை நீங்க வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் அப்படியே உட்காந்துருங்க. என்ன ஆகுது, உங்களுடைய பாடியில என்ன ஃபீல் பண்றீங்க, உங்களுடைய எண்ண அலைகள் எப்படி இருக்கிறது, உங்களுடைய நம்பிக்கை தன்மை எப்படி இருக்கிறது, எந்த அளவுக்கு நாம் வெற்றி அடைவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் இருக்கிறது, இதெல்லாம் கவனிங்க. பேசாம கவனிச்சா போதும், நீங்க வேற எதுவும் நீங்க செய்ய வேண்டாம். கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க நேரா எழுந்து உங்களுடைய வேலையை பார்க்க போகலாம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறது, மொபைல் போன் பார்த்துட்டு இருக்கிறது, அந்த மாதிரியான விஷயம் எல்லாம் அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஆகுது தவிர்த்து விட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து செய்யலாம். ஏன்னா நைட் டைம் செய்யறோம்னா நேராவே படுத்துவோம். அப்படி இல்லை பகல்ல நீங்க செய்றீங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு 1/2 hour வந்து அதர் செல்போன்ங்கிறது வந்து இம்பார்ட்டன்ட். வாட்ஸ்அப் மெசேஜஸ், கால்ஸ் அட்டன் பண்றது அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏதாவது ஒரு வேற வீடியோஸ் பாக்குறீங்க அல்லது வேற ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்கிறீர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இன்ஸ்டாகிராம் பார்க்கறது, ஃபேஸ்புக் பார்க்கறது, இந்த மாதிரியான விஷயம், ட்விட்டர் பார்க்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபுல்லாவே உங்களுடைய எண்ண அலைகளை வந்து ஒரு 1/2 hour வந்து வேற இடத்துக்கு செலுத்தாமல் அப்படியே இருக்கும்போது உங்களுடைய எண்ண அலைகளுடைய மாற்றங்களை உங்களால் உடனடியாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்தா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது அப்படியே மறந்துடணும். நெக்ஸ்ட் டே நீங்க பண்ற வரைக்கும் இந்த ஒரு விஷயத்தை டோட்டலா நீங்க மறந்து விட வேண்டியது. அதை பத்தி நினைக்கவே வேண்டாம். இங்க போனோம்னா நமக்கு இப்போ ஒரு 3 லட்சம் பணம் வந்துருமா, அங்க போனா ஒரு 3 லட்சம் பணம் வந்துருமா, இந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. அதே மாதிரி 3 லட்சம் பல்கா யாராவது ஒருத்தர் கொண்டு வருவார் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாகவும் இந்த ஒரு எண்ணத்தை வைத்துக் கொள்ளாதீர்கள். எந்த ஒரு எண்ணமுமே இல்லாமல் இருங்கள். 3 lakhs மணி வந்து உங்களுக்கு எனி ஃபார்ம் 10,000 வரலாம், அல்லது திடீர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1 லட்சம் 2 லட்சம் அந்த மாதிரியான விஷயமாக வரலாம், அல்லது 50,000 வரலாம், எப்படி வேணா வரலாம். எந்த மாதிரியான ஒரு முறையாகவும் அல்லது ஏதாவது கொடுத்து வச்சிருந்தது வராத பணம் திரும்பி வரலாம். இந்த மாதிரியான எந்த மாதிரியான ஒரு விஷயமாகவும் இந்த ஒரு விஷயம் வந்து நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதனால எல்லாருக்குமே நமக்கு வந்து இந்த மாதிரியான விஷயம் நடக்கும் அப்படின்ற மாதிரியான முறையாக சொல்ல முடியாது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்க. பண்ணிட்டு கண்டிப்பான முறையில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இமீடியட்டாவே உங்களுக்கு ரிசல்ட்ஸ், அதாவது பாடிலி ரிசல்ட்ஸ், உங்களுடைய மென்டல் ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்க எனக்கு கண்டிப்பான முறையில் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பணம் வர ஆரம்பித்து விட்டாலும் கண்டிப்பான முறையிலே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நம சிவாய.